அண்மை செய்தி. நாடாளுமன்றத்தில் அலுவல் நேரத்தில் புகைக்குப்பிகளை வீசிய வழக்கில் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி சம்பவத்தின் காரணமாக பாஜக எம்பியிடம் வாக்குமூலம் பெற டெல்லி காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. பாஜக எம்பி பிரதாப் சின்ஹாவிடம் வாக்குமூலம் பெற டெல்லி போலீசார் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். எப்போது இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது? பாஜக எம்பி தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல் வெளிவந்திருக்கிறதா? வணக்கம். நாடாளுமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் தொடர்பாக சாகர் சர்மா, மனோரஞ்சன், லலித்ஜா உள்ளிட்ட 6 பேரை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த மக்களவைக்குள் குதித்து வண்ண புகை குப்பிகளை வீசிய அந்த சாகர் சர்மா, மனோரஞ்சன் 2 பேருக்கும் பார்வையாளருக்கான அந்த என்ட்ரி பாஸ் வழங்கியது மைசூரு தொகுதியினுடைய எம்பி, பாஜக எம்பி பிரதாப் சின்ஹா என்பது ஊடகங்கள் செய்திகள் மூலமாக வெளியானது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக எம்பி பிரதாப் சின்ஹாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்ய டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக அவரது தரப்பு விளக்கங்கள் என்ன, சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு எதன் அடிப்படையில் பாஸ் வழங்கப்பட்டது, அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன உள்ளிட்ட அந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவருடைய அந்த வாக்குமூலத்தை டெல்லி காவல்துறை பதிவு செய்ய முடிவு செய்திருக்கிறது. மேலும் அது தொடர்பான சில கேள்விகளையும் விசாரணைகளையும் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை பாஜக எம்பியினுடைய வீட்டிற்கு சென்று அங்கு அவருடைய வீட்டில் வைத்து அவருடைய அந்த வாக்குமூலத்தை காவல்துறை பதிவு செய்யும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.